இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மை பிசகாமலும் இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவருடைய கிருபையை எப்படி தாவீதை விட்டு விலகாமல் அவர் உண்மை பிசகாமலும் இருப்பேன்னு வாக்கு பண்ணார் இல்லையா? ஏன்னா கர்த்தர் உடன்படிக்கையை மீறாமல் தன் உதடுகளினாலே விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்னே சொல்கிறார். அப்போ நமக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது கொடுத்தது தான். அந்த உடன்படிக்கையோ அந்த வார்த்தையோ தேவன் அவர் வாயினாலே சொன்னதை அவர் கொள்ளுகிறவர் அல்ல. அதனால் தாவீதுக்கு அன்னைக்கு சொன்னார், உன்னை விட்டு கிருபை விலக மாட்டேன்னு. அதே போல் இன்றைக்கும் தேவன் நம்மை விட்டு அவருடைய கிருபை விலகாமல் பாதுகாப்பார். அதான் தாவீதுக்கு சொல்கிறாரு. ஏசாயா 54 8 10 வசனம் வரைக்கும் தியானிக்கும் போது அதில் சொல்கிறார், அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது நான் மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன்னே சொல்கிறார். உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அற்ப காலம் தேவன் நம் பேரிலே கோபமாக இருக்கிறாரா, இமைப்பொழுது அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறார். அதனால் நம்ம எவ்வளோ பாடுகளை படுறோம். ஆனால் அவருடைய நித்திய கிருபையினாலே மறுபடியும் நமக்கு இறங்குவேன்னே வாக்கு பண்ணுறாரு. நோவா காலத்தில் வெள்ளம் வந்தபோது எப்படி இருந்ததோ அதை போல் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இனி பூமியிலே புரண்டு வருவதில்லை என்று உனக்கு ஆணையிடுகிறேன்னு சொல்கிறார் தாவீதுக்கு. அதே போல் உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை, நான் உன்னை கடிந்து கொள்ளுவதும் இல்லை. இன்றைக்கும் நம்ம மேலே தேவன் ஏதாவது கோபம் கொண்டிருக்கார், நாம் அவருக்கு எரிச்சலை மூட்டுகிற மாதிரி ஏதாவது காரியங்களை செய்திருந்தோமா, இல்லை கீழ்ப்படியாமல் இருந்தோமா, கர்த்தருடைய மனம் நோக ஏதாவது நம்ம செய்தோமா? ஏன்னா பரத்துக்கும் என் தகப்பனுக்கும் நான் பாவம் செய்தேனேன்ட்டு எப்படி அந்த இளையகுமாரன் சொல்லுகிறது போல் நாம் அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்பும்போது அவர் அற்ப காலம் மூண்ட கோபத்தில் தான் தன் முகத்தை மறைக்கிறார். ஆனால் நித்திய கிருபையினாலே அவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அதனால் நான் இனி உன் மேலே கோபம் கொள்ளுவதில்லை, நான் கடிந்து கொள்ளுவதில்லைன்னே நமக்கு வாக்கு பண்ணுறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உனக்கு நிலை பெறாது, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறேன்னே சொல்கிறாரு. இது ஒரு வாக்குத்தத்த வசனம். இது நமக்கு தேவன் உடன்படிக்கையாகவும் கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் மலைகள் பர்வதங்கள் என்ன விலகி போனாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது, அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெறாதுன்னு நம்ம மேலே மனதுருகுகிறார் அவர் இல்லையா? அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருகுகிற தேவன், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 32 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் சொல்கிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தன் பிள்ளைகளை தேவன் கோவப்பட்டாலும் அவர் தன் பிள்ளைகளை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தனது மிகுந்த கிருபையினாலே அவர் இறங்குகிற தேவன். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தணும்னு அவர் என்றைக்குமே நினைக்கலையாம். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் இப்படி போராடணும், நமக்கு ஏன் இந்த பாடுகள்லாம் நினைக்கிறோம், நம்ம ஏன் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் மற்றவங்களுக்கு முன்னாடிலாம் நினைக்கிறோம்ல. அப்படி தேவன் நம்ம சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல இல்லையா? அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அன்பான தேவன், நம்ம மேலே அவர் அன்பாக இருக்கிறார். அதான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலேருந்து என் கிருபை விளங்கினது போல அவனை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ சவுலை விட்டு என் கிருபை விலகினது இல்லையா? அவர் மேலே ஒரு பொல்லாத ஆவியை கர்த்தர் விட்டார். அவர் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுனால ஒரு பொல்லாத ஆவி அவர் மேலே விடப்பட்டது. அப்போ தேவனுடைய கிருபையை சவுல் இழந்து போனார். அதை போல் நான் உன்னை விட்டுற மாட்டேன்னு தாவீதுக்கு தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம். எபிரேயர் 6:18 பார்க்குறோம், தேவன் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படியே செய்தார். அவர் நமக்கு முன் வைத்திருக்கிறது என்ன? நித்திய ஜீவன். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வச்சிருக்கிறார் இல்லையா? அது நமக்கு 2 மாறாத விசேஷங்கள்னாலே நிறைந்த ஆறுதலை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவன், பொய்யுரையாத தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கணும். 1 சாமுவேல் 15:29 சொல்கிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலர்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு தேவன்
ஜெயபலமானவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்ல, அவர் மனம் மாற மனுஷனும் அல்ல. அப்போ நமக்கு ஒரு வாக்கு உரைத்திருக்கிறார், ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறார், நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்னா அது சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்ம கைவிட மாட்டார். அவர் அதுக்காக சொன்னதுக்காக அவர் மனஸ்தாபப்பட மாட்டார். அவர் மனம் மாற மனுஷனும் கிடையாது. அதே போல் தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார் இல்லையா, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காக ஒரு கோத்திரத்தை அவனுக்காக இருக்கும்னே சொல்கிறார். 1 ராஜாக்கள் 11:32. தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜா சிங்காசனத்தில் வந்து அமர்ந்தார் இல்லையா. அப்போ தாவீதுக்கு அடுத்து ஒரு கோத்திரத்தை நான் அவனுக்காக வைப்பேன்னே சொல்கிறார். என் தாசனாகிய தாவீது என்னால் அவனுடைய விலக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரருக்கு அந்த கோத்திரத்தை கொடுப்பேன்னே 1 ராஜாக்கள் 11:36 சொல்கிறது பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 11:13 பார்க்குறோம். தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை என் குமாரனுக்கு கொடுப்பேன். அப்போ சாலமோனுக்கு அந்த ஒரு கோத்திரத்தை கொடுத்து என்னாலும் அந்த சிங்காசனத்திலே ஒரு ராஜா இருக்கும்படியாக தேவன் வைத்தார். 2 சாமுவேல் 7:13 பார்க்குறோம். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பின போது அவர் கரம் இரத்தக்கரை படிந்திருந்தது. அநேக யுத்தங்களை செய்ததுனால கர்த்தருக்கு விருப்பம் இல்லை தாவீது கட்டணும்னு. அதனால் உன்னுடைய வம்சத்தில் உம்முடைய மகன்தான் ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்கிறார். என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நான் என்றென்றைக்கும் நிலைநிற்க பண்ணுவேன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:25 பார்க்குறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்போ தேவன் எல்லா சத்துருக்களையும் நமது பாதப்படியில் போடுற வரைக்கும், எல்லா சத்துருக்களையும் ஒழித்து போடுற வரைக்கும் அவர் ஆளுகை செய்து பிறகு நம் கரத்தில் அவர் ஒப்பு கொடுப்பார் இல்லையா. சங்கீதம் 89:39 சொல்கிறார், உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு அவன், அதாவது நமக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதை என்னால் அவர் ஒழிக்க விடாமல் காப்பார். ஏன்னா பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் வரைக்கும் அந்த சத்ருக்களை முழுவதும் சங்கரித்த வரைக்கும் தேவன் ஆளுகை செய்து அந்த ஆளுகையை நம்முடைய கரத்திலே, நம் சந்ததியின் கரத்திலே ஒரு கோத்திரத்தை நம்முடைய குடும்பத்திலும் தேவன் ஆசாரியர்களாக ராஜாக்களாக இன்னைக்கு நம்மையும் வைத்திருக்கிறார் இல்லையா. நம்முடைய குடும்பத்திலிருந்தும் தேவன் அப்படியாக ஒரு பிள்ளையை எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய நாம மகிமைக்கென்றே அவர் வைப்பார். அதனால் இன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தையின்படி என் கிருபை அவனை விட்டு விலகாது, என் உண்மை பிசகாமல் இருப்பேன்னு சொல்கிறார். அதனால் விசுவாசிங்க, கர்த்தரை பற்றி கொண்டு இருங்க. தேவனுக்கு கோபம் முட்டுகிற காரியங்களை ஒன்றும் செய்யாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமேன்.